நம்ம இந்திய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திடீர்னு ஃபின்லாண்ட்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் மாதிரி மாறினா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். இது வெறும் கற்பனை இல்ல. உலகத்திலேயே பெஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு கல்வி முறையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல்னு சொன்னதும் உங்க மனசுல வர்ற விஷயம் என்ன? பரீட்சை, டென்ஷன், மார்க்ஸ்னு பயமா? இல்ல நண்பர்களோட விளையாடினது, கத்துக்கிட்டதுன்னு ஒரு சந்தோஷமா? ஒருவேளை ஸ்கூல்னாலே பயம் இல்லாம ஒரே சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இந்த முழு பேச்சும் ஆரம்பிக்க போகுது. இங்க பாருங்க, ரெண்டு வெவ்வேறு உலகத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஒரே தேர்வு, மனப்பாடம், பிரஷர்னு ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி ஒரு சிஸ்டம். இன்னொரு பக்கம் விளையாட்டு, நம்பிக்கை, கத்துக்கிறதுல சந்தோஷம்னு ஒரு பட்டறை மாதிரி ஒரு இடம். இந்த ரெண்டுல நம்ம குழந்தைங்க எந்த உலகத்துல வளரணும்னு நாம ஆசைப்படுறோம். சரி, அப்போ பின்லாந்து எப்படி ஜெயிச்சாங்க? அவங்களோட அந்த ஆச்சரியமான ரகசியம் என்ன? வாங்க பார்க்கலாம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம அவங்கள அப்படியே காப்பி அடிக்க போறதில்ல. ஆனா அவங்க கிட்ட இருந்து நம்ம கல்வி முறைக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கிற சில சூப்பரான ஐடியாக்களை கண்டிப்பா எடுத்துக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 0. எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஃபின்லாந்துல 18 வயசுக்கு முன்னாடி எந்த ஒரு கட்டாயமான பொதுத் தேர்வும் கிடையாது. ஆமாங்க, 0. என்னது, எக்ஸாமே இல்லாம எப்படி பசங்க படிப்பாங்கன்னு நீங்க கேக்குறத புரியுது. ஆனா இங்க தான் அவங்களோட சிஸ்டமே வேற லெவல்ல வேலை செய்யுது. அதோட ரிசல்ட் தான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம். அடுத்த நம்பர் பாருங்க, 15. ஒவ்வொரு 45 நிமிஷ கிளாஸுக்கும் 15 நிமிஷம் பிரேக் எடுத்து விளையாடணுங்கிறது அங்க சட்டம். ஆமாங்க, கட்டாயம். விளையாட்டுங்கிறது வெறும் டைம் பாஸ் இல்ல, அதுவும் படிப்பு தானே அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க. ஏன்னா மூளைக்கு ஓய்வு கொடுத்து விளையாடும்போது தான் பசங்களால இன்னும் நல்லா கத்துக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் அவங்க சிஸ்டத்தோட அஸ்திவாரமே சொல்லலாம். ஆசிரியர் சுயாட்சி அப்படின்னு என்ன? சிம்பிளா சொன்னா டீச்சர்ஸ முழுசா நம்புறது. அங்க டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப உயர் தகுதியோட இருப்பாங்க. அதனால இப்படிதான் பாடம் எடுக்கணும், இந்த சிலபஸை தான் முடிக்கணும்னு யாரும் அவங்களுக்கு ஆர்டர் போட முடியாது. அவங்க தான் நிபுணர்கள், அவங்க தான் கிளாஸ் ரூமோட கேப்டன். என்ன சொல்லித் தரணும், எப்படி சொல்லித் தரணும்னு முடிவு பண்ற முழு சுதந்திரமும் அவங்களுக்கு உண்டு. இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க. ஃபின்லாண்ட்ல ஒரு கிண்டர் கார்டனோட முதல் நோக்கம் பசங்களுக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, அவங்க சந்தோஷமாவும் பொறுப்புள்ளவங்களாவும் இருக்கிறாங்களான்னு பாக்குறதுலானா. ஏன்னா ஒரு குழந்தை சந்தோஷமா இருந்தா அது தானா நல்லா படிக்கும். எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா இல்ல? இந்த விஷயத்தை நாம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ? ஓகே, பின்லாந்துல சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு கண்ணாடி எடுத்து நம்ம இந்திய கல்வி முறை முன்னாடி வச்சு பார்ப்போம். பின்லாந்து கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம எங்க நிக்கிறோம்? இந்த ஒப்பீடு நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கும், சில சமயம் சங்கடப்படவும் வைக்கும். இந்த டேபிள பார்த்தாலே போதும், வித்தியாசம் பல்ச்சுன்னு தெரியும். மதிப்பீடுன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு 10th 12th போர்டு எக்ஸாம் தான் வாழ்க்கை. ஆனா அவங்களுக்கு டீச்சர்ஸ் தொடர்ச்சியா பண்ற மதிப்பீடு தான் முக்கியம். பாடத்திட்டத்துல நாம எவ்வளவு மனப்பாடம் பண்றோம்னு பார்க்கறோம், அவங்க எப்படி யோசிக்கணும்னு கத்துக் கொடுக்கறாங்க. கடைசியா டீச்சர் தகுதியை பாருங்க. நமக்கு பிஎட் போதும், ஆனா அங்க மாஸ்டர்ஸ் டிகிரி கட்டாயம். இந்த வித்தியாசங்கள் எல்லாம் சும்மா இல்ல, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. இது நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு நிஜமான பிரச்சனையை காட்டுது. ஃபின்லாண்ட்ல ஒரு டீச்சருக்கு கிட்டத்தட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இந்தியாவுல அதே டீச்சருக்கு கிட்டத்தட்ட 27 ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு டீச்சரால அத்தனை பசங்க மேலையும் எப்படி தனிக்கவனம் செலுத்த முடியும்? இது நடைமுறையில சாத்தியமா? அதோட விளைவு என்ன தெரியுமா? இதோ இந்த டேட்டாவை பாருங்க. மனதை உழுக்கிற ஒரு உண்மை இது. கிராமப்புற இந்தியாவுல 5வது படிக்கிற பசங்கள்ல பாதி பேருக்கு 2வது வகுப்பு பாடத்தை கூட வாசிக்க தெரியல. ஆமாங்க, பாதி பேருக்கு. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு அபாய சங்கு. நம்மளோட அடிப்படை கல்வி முறையில ஏதோ பெரிய கோளாறு இருக்குன்னு இது முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இத கேட்டு மனச கஷ்டப்படுறதுல எந்த பயனும் இல்ல. இப்போ இதுக்கான தீர்வு என்ன? இந்த நிலைமைய மாத்துறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடம் இருக்கா? வாங்க அத பத்தி பேசுவோம். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு வலுவான அடித்தளம் வேணும். இங்க அந்த மாற்றத்துக்கான 4 தூண்களை பார்க்கலாம். 1, அரசாங்கத்தோட கொள்கைகள். 2, நாம என்ன சொல்லிக் கொடுக்கறோம், எப்படி சொல்லிக் கொடுக்கறோங்கிற பாடத்திட்டம். 3, நம்ம டீச்சர்ஸோட பயிற்சி. 4, பள்ளிக்கூடத்தோட உள்கட்டமைப்பு. இந்த 4 தூண்களையும் நாம சரி செஞ்சா மட்டும்தான் நாம நினைக்கிற மாற்றம் நடக்கும். அப்போ கொள்கை அளவுல என்னென்ன மாற்றங்கள் தேவை? முதல்ல 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைக்கும் இலவசமான விளையாட்டு அடிப்படையிலான ப்ரீ ஸ்கூல் கட்டாயமாக்கணும். 2வது 18 வயசுக்கு முன்னாடி வர்ற அந்த பயமுறுத்துற போர்டு எக்ஸாம்ஸை தூக்கணும். 3வது மேலிருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதை விட்டுட்டு பள்ளிக்கூடங்களே தங்களை சுய மதிப்பீடு செய்யற ஒரு நம்பிக்கையான சிஸ்டத்துக்கு மாறணும். கடைசியா ரொம்ப முக்கியமா கல்விக்கான பட்ஜெட்டை நம்ம ஜிடிபில 6% உயர்த்தணும். இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா?
இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? நாம இப்போ பேசின இந்த ஐடியாஸ் எல்லாம் ஃபின்லாண்ட்ல இருந்து நாம கடன் வாங்கினதில்ல. நம்மளோட 2020 தேசிய கல்விக் கொள்கையிலேயே இதெல்லாம் இருக்கு. டீச்சர்ஸ் தான் இந்த சமூகத்தோட மிக மரியாதைக்குரிய முக்கியமானவங்க. அவங்களுக்கு தேவையான கௌரவத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்கணும்னு நம்ம பாலிசிலேயே சொல்லியிருக்கு. அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், பேப்பர்ல இருக்கிறத நடைமுறைக்கு கொண்டு வரது. சரி, என்ன செய்யணும்னு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஆனா இதெல்லாம் யாரு செய்யறது? அரசாங்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நாம சும்மா இருக்கலாமா? நிச்சயமா முடியாது. இந்த மாற்றத்துல உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட குரலுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த சக்தியை நாம எப்படி பயன்படுத்தலாம்? நாம என்னென்னலாம் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். முதல்ல பெற்றோர்கள், டீச்சர்ஸ், மாணவர்கள்னு எல்லாரும் ஒன்னா சேரணும். ரெண்டாவது, நம்ம கோரிக்கைகளை சொல்லி ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து கடிதங்கள், இமெயில்கள் அனுப்பலாம். மூணாவது, நம்ம சோஷியல் மீடியாவை சரியா பயன்படுத்தி உண்மையான டேட்டாவையும் நம்மளோட சொந்த அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன அமைதியான வழிகள்ல தான் எப்பவுமே பெரிய மாற்றங்கள் ஆரம்பிக்கும். அமைதியான போராட்டத்துக்கு சக்தி இருக்கான்னு சந்தேகப்படாதீங்க. வரலாறு முழுக்க அதுக்கு சாட்சி இருக்கு. காந்தியோட ஒரு சின்ன உப்பு சத்தியாகிரகம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அசைச்சு பார்த்தது. ரோசா பார்க்ஸ் பஸ்ல எழுந்திருக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சின்ன எதிர்ப்பு அமெரிக்காவுல ஒரு பெரிய சிவில் உரிமை இயக்கத்தையே உருவாக்குச்சு. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களோட கல்விக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எழுப்புற ஒரு அமைதியான குரல் ஒரு பெரிய சீர்திருத்தத்துக்கு வித்திட முடியும். அதனால கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இந்த சிஸ்டம் மாறணும்னு நினைக்கிற லட்சக்கணக்கான பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களோட மௌனம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குரலா ஒலிச்சா அந்த மௌனம் இந்த உலகத்துக்கே கேட்கிற ஒரு உரத்த அழைப்பா மாறுமா? நம்மளோட அமைதி ஒரு சக்தி வாய்ந்த புரட்சியை தொடங்குமா? யோசிச்சு பாருங்க.